சார் விடிய விடிய நிப்பாட்டி வச்சிருப்போம் உள்ள. ஒண்ணுமே இருக்காது, டயலாக் இருக்கா ஒன்றும் இருக்காது. அப்படியே பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி பிளேட் சொல்லுவாரு, எனக்கு அப்படி சொல்லுவேன். இந்த இடத்துல நான் ரஞ்சித் கிட்ட ஒண்ணு சொன்னேன், அந்த முடிச்சுட்டு இந்த இது பண்ணிட்டு வர்ற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல நான் ஏதாவது டைலாக் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டதுல, இல்லப்பா டைலாக் இல்லாம நம்ம பண்ணுவோம். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு 2 நாளைக்கு அப்புறம் சினிமா ரிலீஸ் ஆன 2 நாளைக்கு அப்புறம் உங்களை என்ன வேணா பண்ணலாம். ஒரு தாத்தா காசு எடுத்துட்டேன். அப்ப எங்க அப்பா என்ன அழுதுதான் செஞ்சாரு. அழுது தப்புடா அப்படின்னு சொல்லி அழுதாரு என்கிட்ட. நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த ஷாட்டு தான் பெரிய பெருமாள் ஷாட்டு. என்ன ஷாட்டு? அந்த ரயில்வே ட்ராக்ல போய் தாத்தா உட்கார வரல, குதிச்சது கூட பிரச்சனை இல்லை. கண்ணாடி போட்டு ஷூ போட்டு கண்ணாடி ஷூவோட கூப்பிட்டுருக்காரு. இப்படி ஒரு காட்சியை சீன் கதையில நடக்கிற கதாபாத்திரம் தான் சார் குதிக்கிறது. நீங்க ஏன் குதிச்ச? நான் கதிக்கு நடிச்சு காட்டுறதுக்காக படுத்து கிடக்குறேன். பக்கத்துல பாம்பு, தலைக்கு பக்கத்துல பாம்பு நின்றுட்டு இருக்கு. பாம்பு இருக்கும் போதே பக்கத்துல நான் படுத்து கிடக்க மாதிரி ஷாட்னு சொல்லி அவனை பாம்பு போயிடாம அப்படின்னு அவனுக்கு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. சினிமா விகடன் பிரசன்ஸ் பைசன் ஸ்பெஷல் பவர்ட் பை ஆச்சி ராயல் குலாப் ஜாமுன் மிக்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ஃபெதர்ஸ் ராதா ஹோட்டல் சென்னை. ஆச்சி ராயல் குலாப் ஜாமுன் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஸோ இப்போ பைசன் பொறுத்தவரையில் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஜானருக்குள்ளேயும் அது வரும். படம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவும் இதில் இருக்குது அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஸோ என்னென்ன சிரிக்கிறீங்க? கரெக்டாக தானே நான் சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படின்ற ஜானர் இப்போ இந்த படத்தில் தான் நீங்கள் அதை பண்ணுறீங்க. இப்போ நம்ம ஊரில் குறிப்பாக ஸ்போர்ட்ஸ் படங்களை காட்சிப்படுத்துறதுல இதுக்கு முன்னாடி அந்த மற்ற மொழி படங்களோ இல்லை ஹிந்தியில் முன்னே இப்போ லகான் மாதிரியான படம்லாம் வந்திருக்கு அப்படின்னா அதை பார்த்துட்டு நம்ம அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க பேசிக்கான ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ அப்படி இந்த கபடியை அணுகிறதுக்கு முன்னாடி பரியரும் பெரும்பாலே கபடி போர்ஷன்லாம் வரும். பட் இது கபடி சம்மந்தப்பட்ட விஷயம் பெரும்பாலும் இருக்குன்றனால நீங்கள் அதுக்கு எப்படி தயாரானீங்க? இது இப்படி தான் விஷுவல் பண்ணணுன்ற. எனக்கு கபடி சின்ன வயசுலேருந்தே லைஃபாகவே இருக்கனால எனக்கு அது ஸ்போர்ட்ஸ் ட்ராமா இப்போ நான் எந்த ப்ரொமோஷன்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் விட்ட பாடல்கள் எதுலேயுமே கபடி பெருசாக விஷுவல்ஸ் காட்டியிருக்க மாட்டேன். அதுக்கான காரணம் என்னென்னா அது நான் ஒரு லைஃபாகவே தான் ஹேண்டில் பண்ணது. முழுக்க கபடியை ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மைண்டில் நான் ஹேண்டில் பண்ணல அந்த படத்தில். அப்படின்னா அந்த படம் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஆமாம், இது லைஃப் ஸ்டைலான ஒரு மூவி தான். கிட்டத்தட்ட ஒரு வாழ்வில் சார்ந்த படம் தான். அதை ஸ்போர்ட்ஸ் நான் வேகமாக ட்ரை பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நிஜமாக்க, முடிஞ்ச அளவுக்கு ராவாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாக்குன்னு ஒரு பில்டப் இருக்குல்ல, அதெல்லாம் இல்லாமல் வேற ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். அது என் லைஃப்ல இருக்கு அப்படிங்கனால எனக்கு அது பிரத்யேகமாக எதையும் பார்த்து ஒன்று பண்ணணும் அவசியமா தெரியல. நான் சின்ன வயசுலேருந்தே எப்போ தெருவுக்கு நான் நடந்து வந்தோம், தனியாக வீட்டிலேருந்து தெருவுக்கு நடந்து வந்தனோ அன்னைக்கு ஆரம்பித்த விளையாட்டு அது. அன்னைக்கே நான் அதை விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அதனால அது எனக்கு எந்த பிரச்சனையுமாவும் தெரியல. இப்படி காட்டணும் ஸ்க்ரீனில் இந்த எமோஷனல் கன்வே ஆகணும், அவ்வளோதான். என்னோட ஃப்ரேம்குள்ளே தெரியணும் அது, அவ்வளோதான். அதுக்காக நான் கபடியை வடிவமைச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். அதே மாதிரி கபடிக்கான அப்படி ரெஃபரன்ஸ் படமே இல்லை. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவுக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது. எந்த ஸ்போர்ட்ஸ் எடுத்தாலும் அது பாக்ஸிங்காக இருக்கட்டும், அது அத்லட்டாக இருக்கட்டும், அதுக்கெல்லாமே அதுக்குள்ளே ஒரு ட்ராமா பண்ணுவாங்கல்ல, அந்த ட்ராமாவுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கு. எங்கே வீழ்வான், எங்கே எழுவான், எப்படி, அதுக்கெல்லாம் ட்ராமாவுக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது. ஆனால் கபடிக்கு ப்ராப்பரான ரெஃபரன்ஸ் இல்லைங்க. அது கபடி ப்ராப்பராலாம் எடுக்கல. அது நம்ம லைஃப்பில் மைண்டில் என்னவாக இருக்கோ. எனக்கு இந்த படம் எனக்கு நான் புக் பண்ண படத்துலேயே ரொம்ப உழைப்பான படம். அது பசுவி சாருக்கு தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த படம் இந்த படம் தான். அதுக்கான காரணம் இந்த கபடி அப்படி எடுக்கணும் அப்படிங்க எடுத்த படம். சார் மனசுல நினைச்சுப்பா, இன்னும் லூஸ் மாதிரி பண்ணிட்டு கிடக்கானுங்க அப்படின்னு அப்படியே பார்த்துட்டே நிற்பாரு. விடிய சார் விடிய நிப்பாட்டி வச்சிருப்போம் உள்ள. ஒண்ணுமே இருக்காது, டைலாக் இருக்கா ஒன்றும் இருக்காது. அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஒரு நாள் இல்லை, 4-5 நாள் கண்டினியூஸா போ. இன்னைக்கு நான் என்ன பண்றேன் அது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த படம் தான் சார். இப்ப இந்த இது எனக்கு சார்பட்டாலே இப்ப கனெக்ட் ஆகுது சார். அண்ணன் சொன்னனால அதுலயும் நீங்க பாத்துட்டே படிச்சீங்க. அங்கேயும் அதேதான். அப்படியே அண்ணே பாக்குறீங்க? பாக்குறேன். ரங்கவாத்தியார் யாருன்றது நீங்க ஒரு ஷாட்ல கூட நீங்க பாக்ஸிங் விளையாடாமலே அவர் பெரிய பாக்ஸர்ன்ற உணர்வு இதுக்கப்புறம் ஒரு ஷாட்ல விளையாடுவாங்க. ஆமா, சும்மா அது ஒரு மாதிரி ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கும். சோ எங்க எல்லாருக்கும் இதுக்கப்புறம் எத்தனை தமிழ் சேம் பொசிஷன் தான். இதுலயும் கபடி பிளே, நான் கபடி பிளேன்னு சொல்லுவாங்க, நான் கபடி சொல்லுவேன். அதே மாதிரிதான் பாக்ஸிங் மாதிரி தான். சார் இப்ப சார்பட்டா டச் பண்ணனால எனக்கு உங்களை எப்ப சந்திச்சாலும் இந்த குறிப்பா இந்த ஒரு சீன், இந்த ஒரு ரியாக்ஷன் அது எப்படி நடந்ததுன்றது தெரிஞ்சுக்கணும்னு. பாத்தியாரா சைக்கிள்ல போட. ஐயோ அது என்னன்னா கபிலன் ஜெயிச்ச உடனே நீங்க அப்படி பெருமிதத்தோட
அவர் துரக்கனை அவங்க டீமை வந்து நீங்க பாப்பீங்க. அதுக்கான இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு கபிலனை வந்து நீங்க கட்டி பிடிக்க மாட்டீங்க. அந்த பின்னாடி அந்த அந்த ஒரு பிடரி மாதிரி இருக்கும் அவரோட, அந்த தலை சிங்கத்தோட பிடரி மாதிரி அப்படி பிடிச்ச ஒரு பெருமிதத்தோட பார்த்துட்டு தட்டி கொடுத்துட்டு உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக துரக்கனுக்கிட்ட தான் இருக்கும். ஸோ அவர் தலையை இப்படி பிடிக்கணும் அப்படின்ற இது வந்து அது எப்படி அங்கே நடந்துச்சு, உங்களோட இன்புட்டா இல்லை ரஞ்சித் சொன்னாரான்றது தெரிஞ்சுக்கணும். பண்ணல ஏன் அதை பண்ணீங்க? இல்ல அது மொமெண்ட் தான் சார், அது பிளான்லாம் பண்றது இல்லை. அந்த மொமெண்ட்ல அந்த ஹீட் அப் சுச்சுவேஷன்ல என்ன வருதோ, நீங்க ஒரு நடிகனா இன்புட் அவர்கிட்ட இருந்து என்ன வாங்குறோமோ அது அந்த மொமெண்ட்ல நடக்கிறது தான். பிளான் பண்ணிலாம் வராது. அந்த மொமெண்ட்ல அப்படி ஒரு ஹீட்டடான ஒரு சுச்சுவேஷன்ல அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான் அப்படின்றது இது வரைக்கும் நம்ம நிறைய அனுபவங்கள் இருக்கு இல்லையா, நம்ம பார்த்துருப்போம், நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுல இருந்து வேற ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு இதாக இருக்கும். யூஸ்வலா இருந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுவோம். ஆனா அந்த பிளான் பண்ணதை தாண்டி அந்த மொமெண்ட் நீங்க லைவா இல்லைன்னா அது வராது. அந்த மொமெண்ட்ல வர்றதுதான் அது. அந்த ஸ்பாட்ல இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒன்று தோணுது இல்லை. அது வந்து அவரும் கொடுக்குறாரு. இப்போ நான் மட்டுமே பண்றதுன்னு ஒன்று கிடையாது. அவரு ஒன்று இருக்குல்ல, அவர் வந்து அந்த பொசிஷனோட வந்து என்ன பார்க்குற அந்த லுக் வந்து என்ன இன்ஸ்பயர் பண்ணும். ஓகே ஓகே, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதனால தான் அந்த கோ ஆக்டர்ஸ் அவங்க டைலாக்கே பேசுறதுனால அவங்க நிக்கிற அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அந்த ஹீட் அப் சுச்சுவேஷன்ஸ் அதுக்கு தேவை. அந்த கோ ஆக்டர்ஸ் நீங்க கொஞ்சம் சொன்னாங்கன்னா நம்ம சொன்னங்கிடும். அதே மாதிரி தான் நம்ம கொடுக்கும் போதும் அவங்களுக்கு. ஸோ இது எல்லாமே இட்ஸ் டீம் ஒர்க். இட்ஸ் நாட் நான் பண்ணேன் நீ பண்ணன்னு ஒன்று கிடையாது. அந்த மொமெண்ட்ல ரஞ்சித் ஒன்று கொடுக்குறது, அது ரஞ்சித்தோட பார்வை எனக்கு வந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கும். அந்த அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது எங்கேயோ வந்து நமக்கு அது ஒரு இன்ஸ்பயர் ஆகும். இது நான் பண்ணிட்டேன், நான் யோசிச்சேன், அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த மொமெண்ட்ல நீங்க என்னவா இருக்கீங்க, எவ்வளோ நியூட்ரலா இருக்கீங்க, எவ்வளோ விஷயத்த உள்வாங்குறீங்க, அது அவர்கிட்ட இருந்து என்னவா வருது, இவர் என்ன கொடுக்குறாரு, எல்லாமே சேர்ந்தது தான். அந்த ஸ்பார்க் வந்து அங்க வர்றது தான். என்ன பத்தி நம்ம பிளான் பண்ணியிருப்போம், இப்படி எல்லாம் போகலான்னு யோசிப்போம், அதை தாண்டி ஒன்று நடக்கும்ல, அது அந்த மொமெண்ட். ஸோ ஏன்னா ஒரு பயங்கர எலிவேட்டடான சீனு. ஆர்யா பார்த்தோன்னே அந்த தலை பிடிச்சி ஒன்று பண்ணுவார். ஏன்னா இப்போ பொதுவாக அந்த கிரிக்கெட்டில் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து ஒருத்தன் பயங்கரமாக கேட்ச் ஒன்று பிடிச்சிட்டான்னா தலையை இப்படி தட்டி கொடுப்பாங்க, இடுப்பில் இப்படி தட்டுவாங்க. ஸோ அது வந்து அவங்க ஹக் பண்ணுறதை தாண்டி ஒரு எனக்கு வாத்தியார் நாங்கள் நாடகம்லாம் பண்ணிட்டு அவர் ரொம்ப குஷி ஆயிட்டாருன்னா அப்படி அப்படி புட்டிச்சு மட்டாரும் ரெடி அடிப்பார். முதுல உச்சிங்க விழும் அடி. அது அடின்னு அடி இல்லை, அது சந்தோஷத்தின் அது ஒரு வெளிப்பாடு. அது விழும், உடம்பெல்லாம் அப்படி தீ மாதிரி ஆயிடும், அப்படி தீ மாதிரி ஆயிடும். அப்படி அந்த அது வந்து வார்த்தைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. முதல் அப்படிங்க சாபாஷியா அப்படின்னு போவாரு, அப்படியே திக்கு ஆயிடும். அது வந்து ஒரு மாசத்துக்கு ஓடும் அந்த எனர்ஜி. அடி வாங்கிட்டு அடி அது அப்படியே பறக்கும் அது உடம்பெல்லாம். அது ஒரு மாதிரி அது இனம் புரியாத ஒரு இன்பம். அந்த இடத்துல நான் ரஞ்சித் கிட்ட ஒண்ணு சொன்னேன், அந்த முடிச்சுட்டு அந்த இது பண்ணிட்டு வர்ற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல நான் ஏதாவது டைலாக் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டப்பல, இல்லப்பா டைலாக் பண்ணலாம், டைலாக்லாம் நம்ம பண்ணுவோம், வேணா வச்சுக்கலாம் அப்படி பண்ணது. அதுதான் நான் சொன்னேன், டைலாக் எல்லாம் பண்ணலாம், சும்மா டைலாக் ஏதாவது ஒன்று சொன்னா அது யூஸ்வல் ஆயிடும். டைலாக் எல்லாம் ஒன்று படி பார்ப்போம், ஏதாவது ஒர்க் அவுட் வச்சுன்னா வச்சுப்போம், டைலாக் போட்டுக்கலாம். சரி, நான் அது அப்படியே ஓகே ஆயிடுச்சு. அப்படிதான். அது மாதிரி சில நேரங்கள நம்ம சொல்வோம், அவங்க சில இது எப்பவுமே சினிமாங்கிறது வந்து அந்த மொமெண்ட்ல நிறைய ஒரு மேஜிக் நடக்கும்ல. என்ன நீங்க பிளான் பண்ணாலும் அங்க ஒரு மேஜிக் நடக்கும். தட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா நான் அதை தான் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுவேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்போ மாரியோட ஒர்க் வேலை செய்யும்போது கூட நான் ஒன்று பண்ணுவேன், அவர் அங்கேருந்து வருவார், இப்படி இருக்கலாம்ல, இப்படி பேசலாம் இப்படி அப்படின்னு ஒன்று எங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் ஓடும். இதுக்கு இடையில இதுக்கப்புறம் ஒன்று வரும்ல, அது இப்போ எந்த மட்டும் இல்லை, அது அவரது மட்டும் இல்லை, எங்க 2 பேருக்கும் சேர்ந்து அந்த மொமெண்ட்ல பக்கத்து ஆர்டிஸ்ட் கொடுக்கறது ஒண்ணு, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. நான் அதை தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் ஒண்ணு கிடையாது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒண்ணு கிடையாது. நாடகத்துல உண்டு, நாடகத்துல இருக்கு. சினிமாவில் நான் கிடையாது. அன்னைக்கும் நான் சொன்னேன், டைரக்டர் தாங்க, ஏன்னா டைரக்டர் லாஸ்ட் மினிட் தூக்கி போட்டு போயிடலாம், என் சீனே இல்லாம கூட ஆக்கிடலாம். நாடகத்துல அது கிடையாது. நாடகத்துல நடிகை மட்டும்தான். ஸ்டேஜ் ஏறிட்டானா டைரக்டர் கிடையாது. கரெக்ட். ஏன்னா நான் என்ன வேணா பண்ணலாம், ரிஹர்சல்ல மட்டும் தான் இருப்பாங்க. அந்த ஸ்டேஜ் அவன் ஏறிட்டானா டைரக்டர், நான் டைரக்ட் பண்ணும்போது ஸ்டேஜ்ல ஏற்றி விட்டுட்டு நான் போய் தம்மடிக்கு போயிடுவேன், இல்லை எங்க உட்காந்து சாப்பிட்டு இருப்பேன், டீ சாப்பிட்டு அது ஓவரும். ஏன்னா என் வேலை முடிஞ்சிடுச்சு, அவன் வேலை அது. நடிகன் தான் அங்க, நடிகன் தான் அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. நான் ஒரு நடிகன், எனக்கு ஒரு வேலை பார்த்துருக்கேன், ஒரு இயக்குனர் ஒன்று சொல்லியிருக்கான், அதை தான் நம்ம போர்ட்ரேட் பண்ண போறோம், இதை தான் கொடுக்க போறோம் அப்படிங்கிறது அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அது அதை அவன் கொண்டு போய் கரெக்டாக இயக்குனரோட வேலையை கரெக்டாக போய் சேர்க்கறது நடிகனோட வேலை. அங்கதான் அவனுடைய ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நடிகன்னா அவனுடைய தியேட்டர், அவனோட இடம் அது. சினிமா அப்படி கிடையாது. சினிமா லாஸ்ட் வரைக்கும் டைரக்டர் தான். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு 2 நாளைக்கு அப்புறம் சினிமா ரிலீஸ் ஆன 2 நாளைக்கு அப்புறம் உங்களை என்ன வேணா பண்ணலாம்.
அப்ப அந்த அது கொஞ்சம் லென்த் ஆகுது. கடைசி வரைக்கும் இயக்குனர் தான். அதனால தான் நான் சொன்னேன், இயக்குனர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் மீடியம். கரெக்ட் சூப்பர் சார். ஆனா எனக்கு நான் சொல்றது ஞாபகம் சரியான்னு தெரியல. ஒரு இன்டர்வியூல நீங்க சொல்லியிருந்தீங்க, ஒரு படம் விஜய் சார் படம் பஸ்ஸை விட்டு இறங்கி தியேட்டர்ல ஜாயின் போது கீழே விழுந்துட்டீங்கன்னா அது வந்து மதுரை படமா? அதுதான். ஸோ 2 பேருக்குமே சாரோட ஒரு கனெக்ட் இருக்கு. நீங்க வந்து ராம் ஷூட்டிங்க்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு நீங்க போய் சொன்னாரு புரியல. இல்ல சார், நான் வந்து லா காலேஜ் என்ட்ரன்ஸ் வந்திருந்தேன். அப்புறம் என்ட்ரன்ஸ் முடிச்சுட்டு ஊருக்கு போவேன். நான் இது கவுன்சிலிங் முடிச்சுட்டு லாயர் ஆயிட்டேன். லாயர் ஆயிட்டு ஊருக்கு ஒரு லாயர் உட்காந்துருக்காரு. போனா மதுரைல விஜய் சார் படம் மதுரை அது ரிலீஸ். நான் இப்போ விஜய் சாரோட படம் FDFS பார்த்துக்கோம் ஃபர்ஸ்ட் நாள். பட் அன்னைக்கு ரிலீஸ் அன்னைக்கு தான் நான் போய் திருநெல்வேலி போய் இறங்குறேன். ட்ரெயின் லேட்டுன்னு பஸ்ஸில் ஏறி போயிட்டு இருக்கேன். திருநெல்வேலி ராம் தேட்டர்னு இருக்கு. பஸ்ஸை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் தான் போய் நிப்பாட்டுவான். நான் என்ன வாசல்ல இறங்கணும்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கே குதிச்சா தோண்டி போட்டிருந்தாங்க. குழிக்குள்ள விழுந்துட்டேன். உளுந்து சகதியோட உள்ள ஓடி போய் பார்த்த படம் தான் மதுரை. அங்க வில்லன் நீங்க கேட்டியார் அப்படின்னு சார். உங்களுக்கு விருமாண்டி கனெக்ட். அங்க ஷூட்டிங்கை விட்டுட்டு உங்களோட பட ஷூட்டிங் விட்டுட்டு நீங்க போய் பாக்குறீங்க, அங்க கொத்தால தேவரா அவர் நிக்கிறாரு. ஸோ 2 பேருக்குமே பசுபதி சார் வந்து ஒரு நல்ல கனெக்ட் இருக்குன்ற இந்த இடத்துல ஒரு ட்ரிவியாவா அப்படி போட்டுக்கிறார் சார். இல்லை, பசுபதி சார்ட்ட பிரச்சனைனா, பசுபதி சார்ட்ட பெரிய பிரச்சனைனா கமர்ஷியல் டைரக்டருக்கும் பசுபதி சார் பிடிக்கும் ரொம்ப. அதாவது தர லோக்கல் கமர்ஷியல் எடுப்பாங்கல்ல, அவங்களுக்கும் பசுபதி சார் வேணும். எங்களை மாதிரி படம் எடுக்க ஆட்களுக்கும் பசுபதி சார் வேணும். இன்னும் ஆர்டிஸ்டிக்கா படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, அவங்களுக்கும் பசுபதி சார் வேணும். ஸோ பசுபதி சார்னா உங்களுக்கு தோன்ற விஷயம் நீங்கள் பைசன்லையும் சொல்லலாம், இல்லை இதுக்கு முந்தைய படங்கள்னு சொல்லலாம். அதே மாதிரி அமீர் சார்னா நடிகரா உங்களுக்கு பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம், டக்குன்னு ஞாபகம் இருக்கிற ஒரு விஷயம், பைசன்னு சொல்லலாம், முந்தைய படங்கள் ஆகுன்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு சீன் இல்லை ரியாக்ஷன்? பைசன் வந்து எனக்கு ரொம்ப முதல்ல என்னோட கனவு அப்பா. இப்போ எங்கள் அப்பா இருக்காருன்னா, எங்கள் அப்பா கிட்ட பயங்கர இன்னசென்ட் எங்கள் அப்பா. அப்போ நான் ஒரு சின்ன வயசுல கிராமத்தில் இருக்கும்போது நம்ம அப்பா இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சுட்டே இருப்பேன். இடுப்பில் கத்தி, ஒரு பெரிய மீசை, நம்ம அப்படி நினைப்போம்ல. ஆனால் எங்கள் அப்பா ரொம்ப பாவமாக இருப்பார், ரொம்ப இன்னசென்ட்டு, பெண்ணிசம் கட்டி ஆடி இருக்காரு, அவர்கிட்ட அந்த தன்மை இருக்கும். அப்போ நான் மற்ற ஆட்கள் மற்ற பசங்களோட அப்பாக்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்போ பெரிய ஒரு ஏக்கமாக இருக்கும். எங்கள் அப்பாலாம் கெஞ்சுவேன், பெரிய மீசை வைங்கப்பா அப்படின்னு சொல்லி. எங்கள் அப்பா வைக்க மாட்டார். ஏன்னா அம்மன் சாமி ஆடுறவர், உச்சினி மகாலின்னு வந்து அம்மன் ஆடுவார். அவர் அந்த சாமிக்கு அம்மன் ஆடுறதுனால அதுலேயே இருப்பார். இந்த மீசை வைக்கக்கூடாது, ஏன்னா மீசை இந்த சாமி ஆடுறவங்க தான் வைப்பாங்க, சாமி ஆடுறவங்க தான் வைப்பாங்க, மீசை வைக்க மாட்டார். பட் இந்த கேரக்டர் வந்து சூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட நம்ம என்ன கனவுல என்னன்னா அப்பா எப்படி இருக்கணும்னு நினச்சோமோ, நம்மளோட அப்பா எப்படி இருக்குன்னு ஏங்கணுமோ, சின்ன அந்த வயசுல எப்படி ஏங்கணுமோ அப்படி ஒரு அப்பா ஒரு கதாபாத்திரம் தான் பண்ணியிருக்காது. அதனால பெரிய மீசை, இடுப்புல எப்பவும் கத்தி, இந்த மாதிரி ஒரு வேற ஒரு டைமென்ஷன் எனக்கு பார்க்கும்போது, பசுபதி சார் பார்க்கும்போது ஒரு சீன் வந்து நான் ஒரு சீன் எடுத்துட்டு இருந்தேன். நான் அந்த சீன் வந்து ஃபர்ஸ்ட் சாதாரணமாக தான் அது வந்து உன்னை பதிவு பண்ணுறது தான் சீன். அந்த சீனு அதில் வந்து எனக்கு இப்படி பார்த்துட்டு அதை நான் எனக்கு நிறைய வயசுல எங்கள் அப்பா நான் ஏதாவது பிரச்சனை வீட்டு சண்டை வந்துச்சுன்னா நாங்கள் எல்லாருமே எங்கள் அப்பாவுக்கு தான் பயப்படுவோம். எப்படி பயப்படுவோம்னா, எங்கள் அப்பா வந்து எங்களை அடிப்பாருன்னு பயப்பட மாட்டோம். எங்கள் அப்பா வந்து அழுதுருவார். நான் ஏதாவது தப்பு பண்ணோம்னா, இப்போ நான் ஏதாவது தப்பு பண்ணோம்னா என்னை அடிக்கணும்ல, ஆனால் எங்கள் அப்பா எங்கிட்ட அழுதுருவார், எங்களை அடிக்க மாட்டார். நான் ஒரு டைம்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு திருட்டு விஷயத்தில் மாட்டிக்கிட்டேன். சின்னதாக இப்போ ஒரு தாத்தா காசு எடுத்துட்டேன். அப்போ எங்கள் அப்பா என்கிட்ட அழுதுதான் செஞ்சார். அழுது தப்புடா அப்படின்னு சொல்லி அழுதாரு என்கிட்ட. நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த ஷாட்டு தான் பெரிய ஷாட்டு. என்ன ஷாட்டு, அந்த ரயில்வே ட்ராக்ல போய் தாத்தா உட்கார வரல, அப்போ நான் ஒளிஞ்சிருந்தேன் கல்லுக்குள்ள. அப்போ எங்கள் அப்பா நான் வெளியே வர வைக்கிறதுக்காக ரயில்வே ட்ராக்ல போய் உட்காந்துட்டாரு, நீ வந்தா நான் வந்திக்கன்ட்டு. அப்போ நான் பதவி எங்கள் அப்பா பார்த்துட்டு ஓடினேன். இப்படி தான் எங்கள் அப்பாவுக்கு எனக்குமா ட்ராவல். எங்கள் அப்பா முழுக்க எமோஷனலாகவே பண்ணாரு. பசுபதி சார் ஒரு சீன் பண்ணும்போது நான் அப்போ பண்ணிட்டு இருக்கும்போது நீ பார்த்துட்டே இருந்தேன். அந்த சீன் பண்ணும்போது டக்குன்னு டீ பிளேட் காட்டுங்க சார் அப்படின்னு சொன்னேன் நான். எனக்கு திடீர்னு அந்த அப்பாவை வந்து ஊருக்கு மத்தியில் வீரமாக பார்க்கணுன்னு தோணுச்சு. அது அந்த செகண்ட் தோணுது தான் சார். அந்த சீன் சாதாரண சீனு, டக்குன்னு ஒருத்தர் கூட ஆர்கியூமெண்ட் நடக்கும். என் லைஃப்ல அப்படி அப்பா நான் 4 படத்துலையும் பார்த்தது இல்லைல்ல. அந்த ஆர்கியூமெண்டோட எக்ஸ்ட்ரீமாக ஏதாவது பண்ணணும்னு டக்குன்னு தோணுச்சு எனக்கு. பேக் ஷாட்டில் கேமரா வச்சுருந்தேன். அது மாதிரி டக்குன்னு சார் போய் பக்கத்தில் போய் இந்த டீ பிளேட்டை கழட்டிங்க சார், கழட்டிட்டு ஓங்கிங்க சார் அப்படின்னு சொன்னேன் நான். அது எனக்கு ரொம்ப நாள் கனவு என் வாழ்க்கையில். அது வந்து எங்கள் அப்பா அப்படி எங்கள் அப்பா பற்றியான ரொம்ப நாள் கனவு. அது எங்கள் அப்பா ஏன்னா நிறைய எங்கள் அப்பா அடக்குமுறை சந்திச்சிருக்காரு. எங்கள் அப்பாவோட லைஃப் எங்கிட்ட இருக்க இந்த தாக்கத்துக்கு காரணமே எங்கள் அப்பாவோட இஷ்யூஸ் தான். எங்கள் அப்பா வந்து உச்சபட்சமாக என்னையை விட எங்கள் அப்பா தான் அனுபவம் அதிகமான ஒரு அடக்குமுறை சந்திச்சது.
அவரோட வலி கண்ணீர் தான் நான் அதிகமாக பார்த்துருக்கேன். நிறைய நாள் அவர் வந்து தோண்டுதா இருப்பாரு, மனம் நொந்து இருப்பாரு, புலம்பி இந்த மாதிரி விஷயம் தான் இருப்பாரு. பாவமாக இருப்பாரு. அதனால தான் அது வந்து மீளவே முடியல. நிறைய பேர் கேட்பாங்க உன்னே ஒரு அப்பா நீ வந்து நான் பட்டிருக்க வேதனைனா ஓகே, அதுல இருந்து அடுத்து நான் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன் அங்கே போனேன் அப்படின்னு. என்னோட 30 வயசு வரைக்கும் எங்கள் அப்பாவோட வேதனை நான் அதிகமாக பார்த்துருக்கேன். எனக்கு அந்த இடத்துல ஒரு டக்குனு ஒரு ரிலீஃப் தேவைப்பட்டுச்சு. ஒரு மாதிரி அது அந்த ஷூட் பண்ணதுனால எங்கள் ஊரில் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் ஊர் மக்கள் தான் நின்றுட்டு இருக்காங்க. கேரக்டருக்கு சித்தப்பா பேர் தான் வச்சிருந்தேன், அப்பாவோட தம்பி பேர் தான் வச்சிருந்தேன். நான் அந்த கேரக்டர் வேலுச்சாமி எங்கள் அப்பாவோட தம்பி பேர் சம்படியாட்டத்திலேயே எழுதியிருக்கேன் நான். அப்போ டக்குன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போ டியூப்லைட் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு அதை எடுத்த அன்னைக்கு காட்டிட்டு நிற்பார், டியூப்லைட் காட்டிட்டு நிற்பாரு. அவள் பேசுகிற தொனிக்கினி எல்லாமே அது வந்து எனக்கு பார்க்கும்போது வாழ்க்கையில் பெரிய பூரிப்பாக இருந்துச்சு. அந்த சீன் சின்ன சீன் தான் அது. அது ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு அதை வந்து ஒரு நேர்மையான ஒருத்தர் செய்யும் போது நமக்கு கெத்து வரும்ல. அந்த 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 மூமெண்ட் பசுபிசா பண்ணும்போது எனக்கு அதுக்கு அந்த கேரக்டர் வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு டைமென்ஷன் இருக்கு இவருக்கு. இவருக்கு வன்முறையை விரும்பக்கூடியவரா அதாவது வன்முறையான ஊருக்குள்ள வன்முறையை விரும்பக்கூடியவரா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட்லாம் இருக்குல்ல. அப்போ அது டோட்டலாக அதை பார்த்து வெறுத்து பயப்படுற ஒரு அப்பா ஒரு டைமென்ஷன் இன்னொரு டைமென்ஷன் இருக்கவருக்கு. ஆனால் அதுக்காக வீரம் இல்லாத ஒரு ஆள் கிடையாது, எல்லாருக்கும் பயப்படுற ஆளும் கிடையாது, உடம்புல திமிரும் இல்லாத ஆள் கிடையாது. அதையும் நான் காட்டி ஆகணும். அப்போ நீ இப்படி இருக்க அடுத்த சீனே அது. அப்போ அடுத்த சீனேங்கும் போது கண்ணீர் விட்டு கதறி அழுத அடுத்த சீன் இந்த சீன். அப்போ அந்த செகண்ட்ல மாறுறது இருக்குல்ல, அது வந்து நான் பிரமிச்சு போனேன். அதுல இருந்து அதுக்கப்புறம் ஷூட் நிறைய நாள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் எனக்கு இங்கிட்டும் அங்கிட்டும் கூட்டிட்டு போறது இருக்குல்ல, இந்த கேரக்டர் டைமென்ஷன் அப்படியே போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் எனக்கு வடிவமைக்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. அதை நான் இப்படியும் மாத்திக்கலாம், எங்க அப்பாவையும் கொண்டு வரலாம், என்னோட கனவு அப்பாவையும் கொண்டு வரலாம், எங்க அப்பாவையும் கொண்டு வரலாம். கனவு எப்படி இந்த படம் முழுக்கவே அவரு என்னுடைய அப்பாவாகவும் என்னோட கனவு அப்பாவாகவும் மாத்தி ஒரு பிளே பண்ணியிருக்காரு. அதை உச்சம் தொட்டிருக்காருன்னு சொல்லலாம். அமீர் சார் கேரக்டர் நான் சொன்னேன்ல, அது அவர் தான் பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணாரு. என்ன சொல்றது, அது என்னோட கனவு கேரக்டர் தான் அந்த கேரக்டருமே. அது அவர் பண்ணும்போது என்னன்னா, எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே அமீர் சாருக்கு நான் ஷூட் பண்ணும்போது என் லைஃப்லேயே நான் வந்து இந்த 4 படத்துலையுமே வயலன்ஸை வந்து நான் அவ்வளோ பிளான் பண்ணி நெருக்கமாக எடுத்தது இல்லை. இந்த 4 படத்துலையும் பெருசாக இருக்கக்கூடிய வயலன்ஸ் வந்து எடுத்தது இல்லை. வயலன்ஸ் மெட்டஃபராக தான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், நேரடி வயலன்ஸாக ட்ரீட் பண்ணதில்லை. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அமீர் சார் ஃபர்ஸ்ட் நாள் ஷாட் வந்திருக்காரு. ஒரு வயலன்ஸ் சீன் தான் எடுத்தேன், பயங்கரமான வயலன்ஸ் சீன் தான் எடுத்தேன். எனக்கு அப்போவே டவுட், நம்ம எப்படி எடுக்க போகிறோம், எப்படி ரெடியாக போகிறோம், நாம அதை நான் வேகமாக தான் ஹேண்டில் பண்ணி பழகிருக்கேன். அது எடுத்தது ஃப்ரேமில் அவரோட க்ளோஸ் அப் ஷாட் அப்படியே மேலே பார்த்து போக இன்ட்ரோடக்ஷன் ஷாட், கிட்டத்தட்ட அவர் இன்ட்ரோடக்ஷன் ஷாட் அதுதான். அப்போ அவர் பண்ண அந்த எக்ஸ்பிரஷன், நின்ற தோரணை இருக்குல்ல, அது அவ்வளோ பேர் வயலன்ஸை நிகழ்த்திட்டு அவர் நின்ன தோரணை இருக்குல்ல, அந்த வயலன்ஸ்குள்ளே நான் வந்து இதை பிடிச்சிக்கிட்டு நம்ம என்னெல்லாம் எப்படி எந்த வழியாக கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறத அந்த ஒரு ஷார்ட்டில் எனக்கு கன்வே பண்ணிட்டார். இந்த கேரக்டரை எப்படி உள்ளே கொண்டு போய் ட்ராவல் பண்ணி எப்படி கொண்டு கரை சேர்க்கிறது, கேரக்டர் வேணும் படத்துக்குள்ளே, இந்த கேரக்டர் இவ்வளோ தான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இந்த கேரக்டரை வந்து நான் வந்து ஒரு கத்திமேல் நிற்கிற மாதிரியான கேரக்டர் அது. அதை எப்படி நடத்தி கூட்டிகிட்டு போய் எப்படி ஃபைனலி கொண்டு போய் சேர்க்கணும்னு எனக்கு பெரிய ப்ராசஸ். ரொம்பலாம் உலகத்தில் எங்கேயுமே ஏதாவது இந்த மொத்தம் 5 ஸ்கிரிப்ட்லேயுமே நடக்காத ப்ராசஸ் இந்த கேரக்டர் தான் நடந்துச்சு. ஓகேங்களா, அந்த ப்ராசஸ் நடக்கும்போது எனக்கு அது பெரிய பிளான் அது எனக்கு. அப்போ வந்து அந்த ஒரு ஷாட்டில் இதை வந்து எனக்கு கன்வே பண்ணிட்டாரு. நீ இப்படி ஓகே, அந்த கம்பீரம் போதுமானது, இந்த திமிர்த்தனம் போதுமானது, அதுக்குள்ளே அந்த கண்ணில் வந்து அது ஏன் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்துட்டார். இந்த வன்முறை ஏன் அப்படிங்கிறதையும் அந்த கண்ணில் கொண்டு வந்துட்டார். அந்த பாயிண்ட்ல இருந்து எனக்கு வந்து ஈஸியாகிடுச்சு வேலை. ஈஸியாக சீன்ஸு ஷார்ட்ஸ் நிறைய மாண்டேஜஸ் எடுத்தோம் இவருக்கு நான். அப்போ அந்த மாண்டேஜஸ் உங்களுக்கு யோசிக்கிறது ரொம்ப கஷ்டம். டக்குன்னு ஏன்னா நம்ம சின்ன பட்ஜெட்டில் படம் எடுத்துகிட்டு இருக்கோம், வேறு எப்படி பார்த்தாலும் டக்குன்னு எடுக்கணும். அப்போ சார் டேட்டு தான் முக்கியம், பிஸியான ஆர்டிஸ்ட்டு. ஓகேங்களா, அவர் பார்ப்பாரு. ஆனால் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, ஆனால் அது எல்லா மாண்டேஜையும் ஈஸியாக வச்சு எடுக்கலாம். என்ன மாண்டேஜ் எந்த இடத்துல எடுத்தாலும் அது மேட்ச் ஆகும். சீரியஸாக அமீர் சாரோட பெரிய ரானஸ் கிரியேட் பண்ணணும்னா, நீங்கள் ராஜன் கேரக்டரை ஏன் இவ்வளோ இன்னும் மறக்க முடியாமல் இருக்குன்னா, அதுக்குள்ளே அந்த ஒரு ரானஸ்குள்ளே ஒரு திமிருக்குள்ள ஒரு நேர்மையை வெளிப்படுத்திச்சின்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு அது பயங்கரமாக பிடிக்கும். ஒரு நீங்கள் வில்லனா திமுறா காட்டுறது வேற, அது ஒரு படத்தில் என்ஜாய் பண்ணிட்டு விட்டுருவாங்க.
ஆனால் ஒரு திமிர்த்தனத்துக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு ஒரு நேர்மையை நீங்கள் வெளிப்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கேரக்டர் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டாங்க. அது எவ்வளோ பெரிய வயலண்ட்டாக நிகழ்த்தினாலும் சரி, அது எவ்வளோ பெரிய வன்முறையாளனாக இருந்தாலும் சரி, அந்த கேரக்டருக்கு கிட்டத்தட்ட எப்படி நம்ம இந்த ஷார்ட் இருக்குல்ல, சேகிவரா ஒரு ஐநா சபையில் பேசிட்டு இறங்கி நடந்து போவார்ல, 2 டைலாக் தானே இருக்கும். ஆனால் அந்த திமிர்த்தனத்துக்குள்ள ஒரு நேர்மை இருக்கும்ல, இன்னைக்கு பேசினா என்னால மதிப்பே இல்லாமல் பேசிட்டு போகிறப்ப நினைப்பு தோணும் நமக்கு. ஆனால் அது ஒரு நேர்மையான செயல், ரொம்ப ரொம்ப திமிரான ரொம்ப ரொம்ப நேர்மையான செயல். அந்த மாதிரி அவரோட ஆட்டிடியூட்ல ஈஸியாக ஒரு நேர்மை இருக்கும். அவரோட லைஃப்லேயே அது இருக்குல்ல, அதனால அது கொண்டு வந்துடலாம் ஈஸியாக. அதனால இந்த கேரக்டர் வந்து எனக்கு வந்து அதனால இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் விடாப்புடியா அந்த கேரக்டருக்கு இவர் வேணும்னு நின்னேன். எனக்கு ஈஸியாக கொண்டு வந்து கொடுத்துருவாரு, அந்த முகமாவே போதும், அந்த கண்ணாவே போதும், நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாரு அப்படின்னு. அப்போ இன்னும் முழுசாவும் நம்பினா இவர் பண்ணுவார் அப்படின்னு நான் போக முன்னாடி நம்பிட்டேன். கதை சொல்றதுக்கு போக முன்னாடியே என் நிறைய பேர் சொல்றாங்க அமித்ஷா பண்ணுவாங்கலாம் தெரியல அப்படின்னாங்க. ஏன்னா நீளத்துலேருந்து யாருக்கும் ஒன்று கேட்டு பண்ணலை. அப்போ என்கிட்ட சொன்னாங்கன்னா அமித்ஷா பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படின்னாங்க. நான் உறுதியாக நம்பினேன் அமித்ஷா பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்றாரு மார்ஷல் ராஜுக்காக நான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றாரு. நான் நம்பிட்டு போனதே இன்னும் நம்பிட்டு போல. என்கிட்ட ஒரு கேரக்டர் இருக்கு, அந்த கேரக்டரை நம்பிட்டு நான் போனேன். அந்த கேரக்டர் இவருக்கு பிடிக்கும், இவர் பண்ணுவாரு அப்படிங்கிறது என்ன உறுதியாக நம்பினேன். அதே மாதிரி அந்த கேரக்டர் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் எதிர்பார்க்கல அந்த கேரக்டர் தான் நான் சொல்ல வரேன்னு சொல்லி அவர் என்னை எதிர்பார்த்து இருந்தாரு. நான் அந்த இன்னொரு கேரக்டரை கொண்டு போனோடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்படி ஆரம்பிச்சது. சூப்பர்ண்ணா. ஏன்னா உங்க சித்தப்பா பேர் வந்து அப்பா கேரக்டருக்கு நீங்க வச்சிருக்க மாதிரி பாண்டிய ராஜாக்கள்ன்றது உங்களோட நீங்க எழுதின முதல் ஸ்கிரிப்டோட டைட்டில். ஸோ அதை சாருக்கு பேரா வைக்கணும். பாண்டியராஜா அப்படிங்கிறது எங்க ஊர்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு தெய்வத்தோட பேரு. அது நான் நிறைய எங்க ஊர்ல நிறைய பேருக்கு பாண்டியராஜாங்க பேர் இருக்கும். அது வந்து ஒரு குலதெய்வ பேர் மாதிரி எல்லாம் வச்சுருப்பாங்க. ஏகப்பட்ட பேருக்கு பாண்டியராஜான்னு தான் பேர் இருக்கும். எல்லா கல்யாண பத்திரிகையிலுமே பாண்டியராஜா துணைன்னு தான் இருக்கும். எங்கள் ஊரோட கல்யாண பத்திரிகை இருப்போங்களேன், அதில் 99% கல்யாண பத்திரிகையில் பாண்டியராஜா துணைன்னு தான் இருக்கும். அது எங்கள் ஊரோட ஒரு அடையாளமாகவே அந்த கோயில் இப்போ போனாலும் நீங்கள் வந்து அந்த பாண்டியராஜா கோயில் தான் எங்கள் ஊரோட அடையாளம். அந்த பாண்டியராஜா பேர் வந்து எனக்கு சின்ன வயசுலேயே பயங்கரமான, எங்கேயாவது கரெக்டாக அதை ஆட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவர் வந்து இவர் வரான்னு சொன்ன உடனே இந்த கேரக்டர் எழுதும் போதே நான் வந்து ஆமாம் இந்த கேரக்டர் எழுதும் போதே இந்த கேரக்டருக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிக்கும் போதே எனக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாண்டியராஜா வச்சுக்கணும். கண்ணாடியோட கூச்சார், அதை கேட்டீங்களா? கண்ணாடியோட ஏன் கூச்சிக்கன்னு கேளு. அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அடுத்து இந்த கேள்வி குதிச்சது கூட பிரச்சனை இல்லை, கண்ணாடி போட்டு ஷூ போட்டு கண்ணாடி ஷூவோட கூச்சிருக்காரு. இப்படி ஒரு காட்சியை வந்து கற்பனையில கூட ஒரு டைரக்டர் எழுத மாட்டான், கூச்சிருக்காருன்னா அதை கேளுங்க. சரி, அதுக்கு பதில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதுவும் இதுவும் கூட சேர்த்துக்கிறேன் சார். நீங்க ஃபங்க்ஷன்ல சொன்னது எம்ஜிஆரே வந்து சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி வாட்சை கழட்டி கொடுத்துட்டு தான் சண்டைக்கு போவாரு. ஆனா மாதிரி வந்து கூலிங் கிளாஸ் ஷூவோட குடிச்சாருன்னு சொன்னாரு. அது சொல்லியிருக்கேன் சாரோட கேள்வி. அது நீங்க இருக்கீங்களே ரொம்ப சீரியஸா. அது அந்த சீன் வந்து தண்ணியில குதிக்கிறதும் சீன். இந்த பொண்ணுங்க அவங்க இப்போ ரஜிஷாவும் இருக்காங்க, அனுபமாவும் இருக்காங்க. அனுபவம் சீன் வந்து கதையில நடிக்கிற கதாபாத்திரம் தான் சார் குதிக்கிறது. நீங்க ஏன் அதான் சொல்றேன் சார். அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் கேட்கிறேன் என்னோட ஆர்டிஸ்டும் நான் கேட்கிறேன் இது வந்து, ஆனா ஆழம் அந்த இடம். நானும் சார் அவர் சாருக்கு தெரியும், அது ரொம்ப ஆழமான இடம், அது ரொம்ப ஆழமான இடம். ஆனா ரொம்ப பக்கத்துல இருக்கு, எங்களுக்கு கம்ஃபர்டான இடத்துல இருக்காது. அது எங்க ஷூட் பண்ணிட்டே இருக்கமோ அங்கே அந்த இடத்துல இருக்காது. ஆனா ரொம்ப ஆழமான இடம், அதுவே பயம் இருக்கு எனக்கு. ஸ்விம்மிங் தெரியுமான்னு கேட்டேன். 2 பேத்துக்குமே தெரியும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க தலையாட்டல. அவங்க வந்து அதாவது நான் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல பயந்து போய், ஏன்னா இவ்வளவு அவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா பக்கத்துல தான் இருக்காது, இவ்வளவு பேர் இருக்காங்க, நான் அது ஒரு சின்ன குளம் தான் அது, அதனால பார்த்தா தெரியாது, அவ்வளவு ஆழ மாதிரி தெரியாது, சாதாரணமா தெரியும். அப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஓகே பாத்துக்கோங்க சார் அப்படின்ட்டாங்க. பட் நான் பாதுகாப்பு ஏற்பாடு தெளிவாக வச்சிருந்தேன் எல்லாமே. ஃபர்ஸ்ட் வந்து அனுபவமா ஜம்ப் பண்ணுவாங்க, 2வது ரஜிஷா ஜம்ப் பண்ணுவாங்க, இதுதான் பிளான். நான் அனுபவமா கிட்ட கேட்டேன் ஸ்விம்மிங் தெரியுமான்னு கேட்டேன். அனுபவமா கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக சொல்லிச்சு. ரஜிஷாவுக்கு வந்து நான் ஏற்கனவே கர்ணனில் ஷார்ட் எடுத்திருந்தேன், அப்போ அவங்க ஸ்விம்மிங் தெரியாதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. பட் ஸ்விம்மிங் தெரியாதனாலும் சும்மா கல்லை பிடிச்சிக்கிட்டே அப்படியே ஷார்ட்ல எடுத்துருந்தோம். பட் இங்கே தெரியும் சொன்னே அப்போ அவங்க கற்றுப்பாங்க போலக்கு நான் நினச்சிக்கிட்டேன் நான். ஓகேங்களா, அப்போ நான் பக்கத்துல தான் நின்று இருந்தேன். ஷார்ட்டு ஏன்னா பக்கத்தில் தான் ஷார்ட்டே வச்சுருக்கோம். நாங்கள் குதிச்சாங்க, நீங்கள் குதிச்ச அடுத்த செகண்டே அவங்க தப்பாயிட்டுன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. குதிச்ச அடுத்த செகண்டே ஆள் மேலே வர முடியல, தெரிஞ்சிடுச்சு. இப்போ நான் இப்போ என்ன பிரச்சனைனா, என்னை பற்றி என்ன நினைப்பாங்க என் டீம் எல்லாமே, நான் வந்து அதை கேப்சர் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒரே பெரியம்மாள் இப்படி தான் வந்து என்ன நினச்சுன்னா, வாழைத்தாரில் இப்போ வாழைத்தாறு சாஞ்சி கிடக்கும் வாழைக்காட்டுக்குள்ளே, அதில் படுத்து கிடக்க மாதிரி ஷார்ட்டு. நான் சும்மா போய் படுத்து கிடக்குறேன். நான் வந்து நான் கதிர்க்கு நடிச்சு காட்டுறதுக்காக படுத்து கிடக்குறேன். பக்கத்தில் பாம்பு, என் தலைக்கு பக்கத்தில் பாம்பு நின்றுட்டு இருக்கு.
நான் ஷார்ட் கம்போஸ் பண்ணியிருக்கேன்னு எனக்கு சுற்றி இருக்க அவ்வளோ பேரும் பாம்பு இருக்கும்போதே பக்கத்தில் நான் படுத்து கிடக்க மாதிரி ஷார்ட்னு சொல்லி அவனை பாம்பை பாம்பு போயிடாம அப்படின்னு அவனுக்கு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஓகேவா? கதிர் வந்து கதிர் இப்படி படுக்கணும்னு சொல்லும்போது சார் பாம்பு சார் அப்படின்னு அவன் அப்போ தான் நானே தடப்பட்டு வச்சு ஓடினேன். ஏன்டா யாருமே சொல்லுன்னு கேட்டா சார் நீங்க ஏதோ நீங்க பிளான், ஏன்னா அந்த மிருகங்களை ஷூட் பண்ணுவாங்கல்ல, அதனால பாம்புக்காக வெயிட் பண்றீங்க போல நினைச்சுக்கிட்டேன் சார். உங்க பாம்பு இது எங்க பாம்பா? ஏண்டா இதெல்லாம் எங்க பாம்புங்கிறீங்க? இது மாதிரி என் டீம் எப்ப என்ன நினைச்சுக்கோம்னா, நான் அதை கேப்சர் பண்ணுவேன். ஏன்டா எதுக்கு உள்ள போனேன், அது வந்து ராவா கிடைக்கணும் லைவா கிடைக்கணும்னு நான் ஏதாவது எதிர்பார்ப்புன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வர மாட்டானுங்க. ஷார்ட் நான் கட் ஷாட் வரைக்கும் வர மாட்டானுங்க. ஓகேங்களா? இது நிறைய நடந்திருக்கு எனக்கு. காணாமல் போயிடுவாங்க, கட் ஷாட் வரைக்கும் பக்கத்தில் வர மாட்டானுங்க. பட் இந்த பொண்ணு குதிச்ச உடனே அது தண்ணிக்குள்ள போயிடுச்சுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. மேலே வர முடியல. இப்போ நான் அடுத்த செகண்ட் நமக்கு பயம் வரும்ல. அடுத்த செகண்ட் என்னன்னா ரெண்டும் பொண்ணுங்க. அப்போ இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், அவங்க நம்ம தான் குதிக்க சொல்றோம், நாம தான் பொறுப்பு நல்லா தெரியும் நமக்கு. அடுத்த செகண்ட் யோசிக்க திரும்பக்குள்ளே அது ரொம்ப, ஏன்னா எனக்கு யாருக்கு உங்கள்கிட்ட உண்மையை சொல்லிடுறேன் சார். ரஜிஷாவுக்கு ஏற்கனவே சம்பவம் நடந்தது கர்னல்ல. மூக்குப்பொடி, இது மூக்கு பிடிக்கும்போது மிளகா பொடி இருக்குல்ல, மிளகா பொடியை கர்னல்ல அந்த யுத்தம் நடக்க அந்த போது மிளகா பொடியை இது பண்ணிட்டு இருப்பாங்க. மிளகா பொடியெல்லாம் மக்கள் எல்லாம் கொட்டி குமிச்சு போலீஸ் வரும்போது அடிக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு வீசிங்க சம் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க சார், அது இருந்துருக்கு சொல்லலை என்கிட்ட. ஓகேங்களா? ஃபுல் மிளகா பொடி இதை உட்காந்து நம்ம வந்து மக்கள் குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு அது போயிடுச்சு. அது எனக்கு தெரியாது. ஷார்ட்ல எடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தா அது ஒரு மாதிரி மோசமான இடத்துக்கு போயிடுச்சு. அது என்ன பேசுன்னு தெரியல, என்ன செய்யுதுன்னு தெரியல. எல்லாரும் பயந்து நடுங்கி தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறோம். என்ன பண்ணுன்னு தெரியல. அதனால என்ன அப்போ திருப்பி அதுக்கப்புறம் தான் அந்த அசிஸ்டன்ஸ் வந்து சொல்றாங்க பேக்ல அது இருக்கு, எடுங்கன்னு சொல்லி அப்போ பேக்ல இருந்து எடுத்து அதுவே பிடுங்கி, எங்களுக்கு அது என்ன பண்ணுன்னு தெரியல. அப்போ அந்த பொண்ணே பிடுங்கி அது பண்ணி தன்னை காப்பாத்திக்கிச்சு. ஓகேங்களா? எனக்கு இது ஞாபகத்துல இருந்துகிட்டே இருந்துச்சு. தண்ணிக்குள்ள குதிச்சு அடுத்த செகண்ட் எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு எனக்கு. ஏன்னா யாருக்குனவே ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு வந்து அப்படி விபரீதமான சூழல் போயிட்டு வந்தது. இப்போ இந்த இடத்துல சார் சொல்ற மாதிரி நம்ம டக்குன்னு யாரையும் பார்க்க முடியாது. நான் அந்த நிமிஷம் தோணுனதுனால இது நம்ம உடனே போகலை அப்படின்னு அந்த எனக்கு மட்டும் தான் புரிஞ்சிச்சு. அவங்க மேல வரல, நீச்சல் தெரியல, இது ஏன் போய் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு. அப்போ அவங்க வெயிட், அவங்க கொஞ்சம் நிற்கிற பசங்க, சின்ன பசங்க, அவங்க ஏதாவது டக்குன்னு அவனால முடியலன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ண அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது. டக்குன்னு குதிச்சு அப்போ நான் ஷூ போட்டிருக்கேன், கண்ணாடி போட்டிருக்கேன், நம்ம வந்து ஷார்ட் எடுத்துட்டு இருக்கோம், இது நம்ம எதிர்பார்க்கல, அதனால அப்படியே குதிச்சது. ஓகேங்களா? டப்புன்னு குதிச்ச உடனே அது அவங்க வெளியே கொண்டு வர முடிஞ்சு ஈஸியா. ஓகேங்களா? ஆனா குதிக்கல அப்படின்னா பெரிய சிக்கல் தான் நடந்துருக்கும். எவ்வளவு அந்த இடமும் அந்த மாதிரி ரொம்ப இப்படி போகும். அந்த இடம் நான் போயிருக்கேன், இப்படி இருக்கும். அது ரொம்ப சிக்கலான ஒரு இடம். சிக்கலான அந்த செகண்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம குதிச்சவங்க எல்லாமே குதிச்சுவானுங்க. நம்ம குதிச்சிட்டோம் அப்படின்னா இவங்க எல்லாமே குதிச்சுவாங்க, எப்படியாவது ஒரு மேல கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. டக்குன்னு குதிச்சது, அவ்வளவு குதிச்சிருக்கீங்க. இதனாலதான். சூப்பர்ண்ணா, சூப்பர். ஸோ நீங்கள் நினச்சதை விட படம் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ நீங்கள் என்ன நோக்கத்துக்காக இந்த படம் எடுத்திருக்கீங்களோ அது மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்றத என்னோட எதிர்பார்ப்பாக கண்டிப்பாக சேரும் நம்புகிறோம். ஸோ ரொம்ப நன்றிண்ணா. நன்றி சார், நன்றி சார். உங்கள் 3 பேருக்கும் ரொம்ப நன்றி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.